அடுத்த திருவிருந்தெல்லாம் நமக்கு அருமையான ஒரு பில்டிங்ல நடக்கும். கையை தட்டுங்க. அடுத்த திருவிருந்து ஆராதனை அருமையான ஒரு பில்டிங்ல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நம்மளை கொண்டு செல்ல போகிறார். ஆமென். அதனால இந்த வனாந்திரத்துல ஏறக்குறைய ஒரு 4 வருஷமா இந்த வனாந்திரத்துல கர்த்தரை முன்னோம் ஆராதிச்சுட்டு இருந்தோம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சிறப்பா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் பாப்பார் வனாந்தரத்துல எப்படி நடக்கிறாங்கன்னு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தார் இல்லையா? முடிவு பரியந்தம் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல தரிச்சிருந்திருந்தாங்கன்னா, மோசையோடு கூட ஒத்துழைச்சு போயிருந்தாங்கன்னா கானானுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்? அழகா உள்ள கொண்டு போயிருப்பார். எந்த முறுமுறுப்பு இல்லாம, சங்கடம் இல்லாம 4 வருட காலம். எல்லாரும் கொரோனாவில் சச்ச சாத்திட்டாங்க. ஆனா நாம வனாந்தரத்துல என்ன பண்ணோம்? ஆராதிச்சுட்டு இருந்தோம். அல்லேலூயா. அதனால இந்த வனாந்திர ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துலதான் தெரிஞ்சிட்டாரு. எங்க தெரிஞ்சிட்டாரு? ஆமா, யூதேயாவின் வனாந்திரத்துல சுற்றி திரிந்த தாவீதை இஸ்ரவேலின் முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கும் ராஜாவாய் அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. வனாந்திரத்துல சத்தமிட்டு கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் என்னும் மாபெரும் தீர்க்கதரிசி முழு உலகத்துக்கும் கிறிஸ்து என்னும் இரட்சகரை அடையாளம் காட்டினான். அல்லேலூயா. வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயதா கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு தேசத்தையே விடுதலையாக்கக்கூடிய இரட்சகனாய் கர்த்தர் எடுத்து என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். அதனால வனாந்திர வாழ்க்கைங்கிறது புதுசு இல்லை. வனாந்திர வாழ்க்கைங்கிறது வரக்கூடிய நாட்களில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி கூடமா தான் இங்க இருக்குது. அல்லேலூயா. ஆமா. அதனால நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க. வனாந்திரத்துல தோத்து போனவங்க இருக்காங்க. அதே வனாந்திரத்துல கர்த்தர் அவர்களை உருவாக்கி உன்னதத்துல கொண்டு போய் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்வார், வனாந்திரத்திலே கரவலாடுகளின் பின்னால் சுற்றி திரிந்த உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எதுக்கு அப்படி வனாந்திரத்துல நம்மளை பழக்குவிக்கிறார் அப்படின்னா, நாம கடந்து வந்த பாதையை மறக்க கூடாதா? கடந்து வந்த பாதையை மறக்க கூடாதா? ஒவ்வொரு முறையும் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். எந்த பரிசுத்தவான்களை பார்த்து அப்படி சொல்லவே இல்லை. எப்படி? நீ வனாந்திரத்துல இருந்த ஒரு காலத்துல, ஆடுகளுக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்த ஒரு காலத்துல, உன்னை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னு தாவீதை பார்த்து மாத்திரம் தான் சொன்னார். வேற எந்த பரிசுத்தவான்களை பார்த்து சொல்ல. இல்லையா? ஏன் அதை சொல்றாரு? குத்தி கட்டுறாரா தாவீத? நான் உன்னை நடத்தி வந்த பாதைய நீ மறக்காத. உன்னை இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். நாம் ஒரு காலத்துல உட்கார்ந்து சொல்லுவோம், இப்படியெல்லாம் நாங்க தேவனை ஆராதிச்சோம். கர்த்தர் ஒரு மகிமையான ஸ்தானத்துல கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? ஆமா. அதனால இந்த வனாந்திரத்துல ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உயர்த்தி வைப்பார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை உயர்த்தி வைப்பார். சங்கீதம் 3:3 தாவீது சொல்றார், வாசிங்க. அதைத்தான் நீங்க இப்ப பாட்டா பாடுனீங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துகிறவரும் நீரே அப்படின்னு நீங்க பாட்டு பாடுனீங்க இல்லையா? அதுல மகிமைங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்கு. அதை நான் நிமிக்கு தியானிக்க போறோம். சங்கீதம் 3:3 வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். சங்கீதம் 3 தாவீது, என் சத்துருக்கள் மத்தியில
என் தலையை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் அப்படின்னு பாட்டு பாடுறார். இது எல்லாமே அவருடைய அனுபவ பாட்டு. அவர் என்ன சொல்றாரு? நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீர் மாத்திரமே என் தலையை உயர்த்துகிறவர் அப்படின்னு பாடுறார். முதல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். முதல்ல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் 15:1 கேடகம்ங்கிற வார்த்தையை முதல்ல ஆபிரகாமை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாயிற்று. அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. தாவீது தன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட செஞ்ச உடன்படிக்கையின் வார்த்தையை எடுத்து பாட்டா பாடுறார். ஆண்டவரே, என் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட நீர் என்ன செஞ்சிருக்கிறீங்க? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க. உடன்படிக்கை குறித்து தியானிச்சோம் இல்லையா? எத்தனை பேர் உடன்படிக்கை குறித்து தியானிக்கும் போது வந்தீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க, கை தூக்குங்க. உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? உடன்படிக்கை பத்தி தெரியல அப்படின்னா லோதாபார்ல தான் இருக்கணும். என்ன வேற இருக்கணும்? லோதேபார். என்ன பாரு? லோதேபார். உடன்படிக்கை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா தர்பாருக்கு போயிடலாம். என்ன தர்பாருக்கு போயிடலாம்? லோதாபார்ல லோ இல்ல ஐ. அப்ப உடன்படிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தாவீதுனுடைய வெற்றியின் ரகசியமே என்னன்னா, அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தையை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். சூழ்நிலைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பான். கோலியாத்துக்கு முன்னாடி நின்று சொல்லுவான். கோலியாத்துக்கு முன்னாடி நின்று என்ன சொல்றான்? நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வர்ற, என்கிட்ட ஒரு கேடகம் இருக்குது, கர்த்தரே என் கேடகமா இருக்கிறார். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை. அல்லேலூயா. அவரின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையின் வார்த்தை. இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கூட சுதந்திரிச்சுக்க முடியாது. அல்லேலூயா. உடன்படிக்கை பத்தி தெரியாத ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு மேவிபோசேத். சொல்லுங்க. அதை மட்டும் நாம் தியானிச்சுட்டு அப்புறம் மகிமைக்குள்ள போயிடலாம். இதுவே தெரியலன்னா அப்புறம் நம்ம 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். ஏன் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றாரு? நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். இதெல்லாமே தேவன் ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தையை தான் எடுத்து தாவீது என்ன பண்ணாருன்னா கிளைம் பண்ணார். இப்ப கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். சொல்லுங்க, என்னுடைய மகிமையை. பிதாவே, என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், என் சரீரமாகிய சபைக்கு கொடுத்தேன்னு சொல்லி இயேசு என்ன பண்றாருன்னா புது உடன்படிக்கை செய்கிறார். புது உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்த உடன்படிக்கையினுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி போன வாரத்துல தியானிச்சோம். எபேசியர் 2:7 படி இயேசு கிறிஸ்துவோடு கூட சரிக்கு சமமா, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட சரிக்கு சமமா நம்மளை கொண்டு போய் உட்கார வைத்து நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. அவர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும்
முடிசூட்டி உன்னதத்திலே அவரோடு கூட அமரச் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் எங்கூட வாங்க, கற்பனை குதிரையை தட்டுங்க. நீங்க இப்ப எங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா உன்னதத்துல ஜெய கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்துல அவருடைய வலது பாரிசத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். இதத்தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில பிதா கிட்ட பேசுறார். பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமை. பிதா இயேசுக்கு என்ன மகிமை கொடுத்தாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும். நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்யும். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உன்னதத்திலே அவரை அமரச் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 2:7 அப்படிதான் சொல்லுது. சங்கீதம் 8ல ஆதாமை குறித்து தாவீது சொல்றாரு பாருங்க. ஆதாம், முந்தின மனுஷன், முந்தின ஆதாமை குறித்து என்ன சொல்றாரு? வாசிங்க. சங்கீதம் 8ல 4 வாசிங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அடுத்தது, உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆதாம் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி ஆதாமுடைய ப்ளூ பிரிண்ட் இதுதான். ஆதாமை குறித்து தேவன் கொடுத்த டிசைன் இதுதான். அவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருந்தார்? ஆதாம கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு ஆளுகை தந்து ஒரு ராஜாவை போல, ஒரு ராஜாத்தியை போல அந்த ஃபேமிலியை வச்சிருந்தார். அல்லேலூயா. இதை இழந்து போயிட்டான் மனுஷன். இதத்தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரங்கிற வார்த்தையை தாவீது யூஸ் பண்றாரு பாருங்க 8:4. இப்ப மனுஷகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாத்தையும் மீட்டெடுத்துட்டார். இப்போ இயேசுவை பிதா என்ன பண்ணாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அல்லேலூயா. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை, இயேசுக்கு கொடுக்கப்பட்ட கனம் அவருடைய சரீரமாயிருக்கிற சபைக்கும் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமுக்கு மாத்திரமல்ல, ஏவாளுக்கும் அதில் உரிமை உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28 மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி அவனை எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு பாருங்க. 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அவனை நோக்கி அல்ல, அவர்களை நோக்கி. இந்த இடத்துல யாராரு தெரியுமா? முந்தின ஆதாம் ஏவாள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அந்த இடத்துல உங்களையும் கிறிஸ்துவையும் பார்த்து பிதா சொல்றார். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய சபையாகிய மனைவாட்டியை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ரோமர் 5:17 சொல்லுது பாருங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெற்ற நாம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எதுக்கு? மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடிசூட்டி ஒரு ராஜாவை போல, ராஜாத்தியை போல சிங்காசனத்தில் அவர் பக்கத்துல ஏன் உட்கார வச்சிருக்காரா? எதுக்கு உட்கார வச்சிருக்காரா? நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. கை தட்டுங்க. இதெல்லாம் உங்களை நான் ராஜாத்தி ராஜான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு. சொல்லுங்க, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு. எதான் ஆளும்படிக்கு?
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி, சொல்லுங்க, பூமியை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது. சமுத்திரத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது. நாம யாருன்னு தெரியலன்னா நம்ம கீழ்ப்படுத்த மாட்டோம். நாம யாரு? பக்கத்துல நறுக்குன்னு கொட்டி சொல்லுங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சரீரமாய் நீங்கள் உன்னதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்க தான் இந்த பூமியை கீழ்ப்படுத்தணும். நீங்க தான் இந்த பூமியை ஆட்சி செய்யணும். நீங்க தான் உங்களுடைய சூழ்நிலையை ஆட்சி செய்யணும். நீங்க தான் சமுத்திரத்தின் கொந்தளிப்புகளை அடக்கணும். நீங்க தான் மரணத்தை பார்த்து பேசணும். நீங்க தான் ஜீவன் உண்டாகும்படிக்கு பேசணும். அல்லேலூயா. ஆளுகை செய்யறது எப்படி? ஆளுகை செய்யறது மகிமையும் கனமும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. எப்படி இந்த சூழ்நிலையை ஆட்சி செய்யறது? சூழ்நிலை எப்படி இருக்குது? உதாரணத்துக்கு ஒன்று சொன்னார் இயேசு மார்க் 11ஆம் அதிகாரத்துல. உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி பிரச்சனை நிக்குது. மலை மாதிரி நின்று பிரச்சனை நிக்குது. ஒரு மலை மாதிரி நின்றுட்டு இருக்குது. உடனே நீங்க என்ன செய்யணும்? 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபத்துல அழுணும். அப்படியா? பிரச்சனை பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. குடிமக்கள் அழுலாம். கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்காரு? ராஜாவா ராஜாத்தியா சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளக்கூடிய இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சிருக்கிறார். ஆளக்கூடிய இடத்துல வைக்கல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆளக்கூடிய இடத்துல இல்ல. லோதேபார்ல இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஐதர்பார்ல இருந்தோம்னா அழ தேவையில ஆளலாம். ஐதர்பார்ல தாவீது இருக்கிறார். லோதேபார்ல மேவிபோசேத் இருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை பத்தி தெரியல. தான் யாருன்னு சொல்லி மேவிபோசேத்துக்கு தெரியல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா அழுதுட்டு தான் இருக்கணும். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா அழுதுட்டு தான் இருக்கணும். இயேசுநாதரே வந்து கண்ணீர் தொடச்சாலும் உங்க கண்ணீர் தீராது. அல்லேலூயா. மறுபடியும் அழுதுட்டு இருப்பீங்க. அவர் தொடச்சிட்டே தான் இருக்கணும். நீங்க அழுதுட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. மேவிபோசேத் யாரு? அவனுடைய இளவரசன், சவுலுடைய பேரன், யோனாத்தானுடைய மகன். முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையும் அந்த குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. இப்போ சவுலும் இறந்துட்டான், யோனாத்தானும் இறந்துட்டான். யோனாத்தானுடைய பையன் தான் என்ன ராஜ்யபாரத்துக்கு வரணும். ஆனா அவன் சின்ன குழந்தையா இருந்ததுனால அவங்களுடைய வேலைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, சவுலை கொண்ட மாதிரி யோனாத்தானை கொண்ட மாதிரி நம்முடைய இளவரசனையும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணுச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுச்சு. இந்த மாதிரி வயக்காட்டுல ஓடும் போது கால் தட்டி கீழே விழுந்து குழந்தையோட விழுந்துட்டான். குழந்தையோட விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா காலில் அடிபட்டு 2 கால் என்ன ஆயிடுச்சுன்னா ஊனமாய் போச்சு. அல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா கொண்டு போய் லோதேபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல, லோதேபார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லோதேபார் அப்படின்னு சொன்னா குப்பமேடுன்னு அர்த்தம். லோதேபார் அப்படின்னு சொன்னா புறம்போக்கு நிலம். என்ன நிலம்? ஆமா, இந்த குடிசைகள்லாம் கட்டிட்டு புறம்போக்கு சேரி பகுதி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் லோதேபார். சொல்லுங்க, லோ தர்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோ தர்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப டிவியில நீங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் இல்லையா? லோதேபார். இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, எதிரிகளுக்கு பயந்து, முக்கியமா தாவீதுக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னு இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோனாத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. அல்லேலூயா. வாசிங்க. தாவீதுன்னா ராஜாவே ஆகல. அவன் கோலியாத் அடிச்சதுக்கு அப்புறம் யோனாத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்.
1வது வசனத்திலிருந்து வாச்சோம்னா, அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகவிட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனாத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனாத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. யோனாத்தான் இப்ப இளவரசனா இருக்கிறான். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவன். இப்ப கோலியாத் அடிச்சதுனால அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, போர்க்களத்துல ஒரு போர் சேவகனா அவனை சேர்த்திட்டாங்க ராணுவத்துல. இப்ப இளவரசன் யோனாத்தான் என்ன செய்யறாருன்னா, தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றாரு? உடன்படிக்கை எத்தனை விதத்துல பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். உடன்படிக்கை பண்ணும்போது 10 விதமான காரியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. இது தெரியலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பைபிள் 10 விதங்கள்ல உடன்படிக்கை பண்ணுவாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணும்போது 10 விதங்கள்ல உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. கவனிங்க. புதிய ஏற்பாடு அல்ல, புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு அல்ல. ஏற்பாடுங்கிற நாகர்கோயில் தமிழ் சுத்த தமிழ் உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை 10 விதங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. நம்பர் 1 எப்படி செய்வாங்கன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி கொடுப்பாங்க. இவன் வஸ்திரத்தை அவன் போட்டுக்குவான், அவங்க வஸ்திரத்தை இவங்க போட்டுக்குவாங்க. ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறது ஒரு உடன்படிக்கை. 2வது தங்களிடத்தில் இருக்கிற பட்டயத்தை மாத்திக்குவாங்க. இவங்க பட்டயம் அவங்க போயிடும், அவங்க பட்டயம் இவங்களுக்கு வந்துடும். அப்புறம் தங்களிடத்தில் இருக்கிற ஆடு இருக்குல்ல, ஆடுக்குட்டி, இந்த ஆபிரகாமும் அபிமெலேக்கு எப்படி உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க? ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. யாக்கோபும் அவங்க மாமனார் லாபானும் சாப்பாடு பரிமாறி என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. இப்படி நிறைய உடன்படிக்கை இருக்குது. இதுல டாப் மோஸ்ட் உடன்படிக்கை என்னன்னா ரத்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என்ன செய்வாங்கன்னா, ரத்தத்தை கீறி அந்த ரத்தத்தை திராட்சை கோப்பையில திராட்சை ரசம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த ரத்தத்தை கீறி ஒரு சொட்டு விட்டு 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணுவாங்கன்னா அதை குடிப்பாங்க. குடிச்சு ரத்த உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. அல்லேலூயா. ஏசு செஞ்ச உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை. அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணாரு? பாத்திரத்துல வார்த்து நமக்கு கொடுத்தாரு. என்ன சொல்ல வர்றாரு? இப்படி உடன்படிக்கை பண்ணும்போது, இப்ப யோனாத்தான் செஞ்ச உடன்படிக்கை என்னன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பட்டயத்தை, தன்னுடைய வில்லை, தன்னுடைய கச்சையை கூட தாவீதுக்கு கொடுத்தான். அப்படின்னா தனக்குரிய எல்லாம் பர்றா தாவீது, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்துவேன். அல்லேலூயா. உனக்கு வர்ற யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணாரு? 15:1 நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு ரிவார்டுமா இருப்பேன்னு சொன்னார். 14ஆம் அதிகாரத்துல யுத்தம் ஆபிரகாமுக்கு. நிறைய ராஜாக்கள் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டார். உள்ளுக்குள்ள ஒரு பயம். அவங்க எல்லாம் ஒன்று கூடி மறுபடியும் நம்மளை அட்டாக் பண்ண வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்தான். பயப்படும் போதுதான் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நானே உனக்கு கேடகத்தை கொடுப்பேன், நானே உனக்கு கேடகமா இருப்பேன். அல்லேலூயா. என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரும்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் ரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. மிருகங்கள் எல்லாம் கொண்டு வா, வெட்டு, அந்த ரத்தத்துல நடந்து துண்டங்களின் நடுவே நடந்து ஆபிரகாமை பார்த்து பேசுறார். அல்லேலூயா. ரத்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆமா. அந்த உடன்படிக்கை செஞ்சவங்க தாங்க உயிரே போனாலும் அந்த உடன்படிக்கை அவங்க மீற மாட்டாங்க. இயேசு என்ன செஞ்சாரு? ரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார் உங்களோடு கூட. எனக்குரியது எல்லாம் உங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய கனம், அவருடைய பலன், அவருக்குண்டான அதிகாரம், அவருக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன்.
அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீயே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அப்ப கர்த்தர் உங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வச்சிருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கையில தாவீதும் யோனாத்தானும் செஞ்ச உடன்படிக்கை மேவிபோசேத்துக்கு தெரியல. சொல்லுங்க, யாருக்கு தெரியல? எத்தனை வருஷமா? பல வருஷமா. இவன் என்ன, இப்ப தாவீது என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்காரு? உனக்குரியதெல்லாம் எனக்குரியது யோனாத்தான், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. என்ன சொல்றாரு 2 சாமுவேல்ல 9வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 9:1, யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா? யோனாத்தான் நிமித்தம் நான் யோனாத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொடுத்திருக்கிறேன். யோனாத்தானுடைய குடும்பத்துல யாராச்சும் உசுரோடு இருக்கிறாங்களா, யுத்தத்துல மீதியானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நான் தயவு பண்ண வேண்டும். தயவுனா சாதாரண தயவு அல்ல, இவர் ராஜாவா உட்கார்ந்திருக்கிறார், ராஜரீக தயவு அவனுக்கு நான் உண்டு பண்ணணும்னு சொல்லி. இப்ப அப்படி யாரு கண்டுபிடிக்கப்படல. அப்ப ஒருத்தன் வந்து சொல்றான் பாருங்க 2வது வசனத்துல, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை, நோட் பண்ணுங்க, சீபாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்த நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் ஆதரவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதாபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகேரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. இப்ப ராஜா கிட்ட வந்து யாரு பேசுறா? மேவிபோசேத்துக்காக யார் வந்து பேசுறா? சீபா பேசுறா. சீபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சீபான்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்காக ராஜாதி ராஜாவா இருக்கிற அவரிடத்துல யார் பேசுவாங்கன்னா உங்க ஜெபம் பேசாது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, இவனும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தான் மேவிபோசேத்து. எங்க தாத்தா ஒரு காலத்துல இஸ்ரவேல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். எங்க அப்பா முழு இஸ்ரவேலுக்கு இளவரசன். ஆனா நானும் குப்பமேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். குப்பமேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். தாவீதுக்கு பயந்து ஒரு குப்பமேட்ல ஒரு தரித்திரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல என் வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. புலம்பிட்டு இருந்தான், அழுதுட்டு இருந்தா, பதில் இல்ல. தாவீது இப்ப கேட்கிறாரு, யோனாத்தான் நிமித்தம் யார் எங்கிட்ட வந்து பேசுறதுன்னு கேட்கும்போது உடன்படிக்கை போய் நின்னு அவனுக்காக பேசுது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உடன்படிக்கை தான் உங்களுக்காக பேசும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, இதோ என் சரீரம், என் ரத்தம், புதிய உடன்படிக்கை, என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நின்னு பேசும். அல்லேலூயா. என் ஜெபம் பேசாது, என் உபவாசம் பேசாது, என் பரிசுத்தம் பேசாது கர்த்தருக்கு முன்னாடி நின்னு. ஏன்னா என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. எனக்காக நின்று பேசக்கூடியது அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. இப்ப ராஜாவுக்கு முன்னாடி நின்னு மேவிபோசேத்தை பொறுத்த மட்டும் தாவீது யாரு? ஒரு எதிராளிதான். இவன் நினைச்சிட்டு இருக்கிறது என்னது? இவனுடைய நினைப்பு என்ன? தாவீதுடைய கண்ணில் நான் பட்டனா அவுட்டு. ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு ராஜ்யத்தை அழிக்கும் போது அவனுடைய குமாரர்கள் ஒட்டு மொத்தமா அழிக்கப்படுவாங்க. ஏன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெரிய படையை திரட்டி இது ஏன் ராஜ்யம் சொல்லி சொந்தம் கொண்டாடி யுத்தம் தொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை அழிக்கும் போது அந்த ராஜா, அந்த ராஜ வம்சத்துல இருக்கிற ஒருத்தையும் கூட மீதியை வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. என்னையும் அழிச்சிருவாரு தாவீதுன்னு சொல்லித்தான் இந்த மேவிபோசேத்து பயந்து 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 வாழ்ந்துட்டு இருந்தான், தாவீதுடைய சமூகத்துக்கு வராம. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவங்க பிதாவாகி தேவனை ஒரு சத்ருவை போல பார்த்து அவர் பக்கத்துல நெருங்கிறதுக்கு பயந்து கிடக்குறாங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் நடந்த உடன்படிக்கையை அவர்களுக்கு தெரியல. இப்ப சொல்லுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இவன் குப்பமேட்டில் இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பசியிலும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் கிடக்க வேண்டிய ஆள் கிடையாது இந்த ஆளு. ஏன்னா யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில நடந்த உடன்படிக்கை என்னன்னு இவனுக்கு தெரியல. தெரியாதனாலதான் குப்பமேட்டு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்காக சீபாங்கிற உடன்படிக்கை நின்று பேசுது. என்ன பேசுது? அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதுக்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். நீதானா? சீபாங்கிறது நீதானா? உடன்படிக்கை நீதானா? சவுலுடைய வீட்டார்ல யார் வந்து பேசினாலும் கேட்டிருப்பாரோ கேட்க மாட்டாரோ தெரியல. சீபா சொன்னா கண்டிப்பா தாவீது கேட்பார். ஏன்னா சீபான்னா உடன்படிக்கை. அல்லேலூயா. பிதாவின் இடத்துல நீங்க உங்க நீதியை கொண்டு போனாலும் சரி, உங்க உபவாசத்தை கொண்டு போனாலும் சரி, உங்க ஜெபத்தை கொண்டு போனாலும் சரி, அவர் அதை பார்த்து செய்யறாரோ இல்லையோ, அல்லேலூயா, உடன்படிக்கையின் ரத்தத்தை பார்த்து அவர் செய்வார். ஏன்னா கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உடன்படிக்கை என்ன சொல்லுது? ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் 2 காலும், ஆமா, சொந்த காலில் அவனால் நிக்க முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. மேவி போசேத்துங்கிறது யாரு இல்ல, நாம தான். ஒரு காலத்துல நம்ம சொந்த நீதியில் நிக்க முடியாது, சுய நீதியில் நிக்க முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் மோவி பேசுவதுடைய கால் மாதிரி மொடமாத்தான் கிடக்குது. அல்லேலூயா. உடனே தாவீது சொல்றாரு, அவன் எங்கே என்று ராஜா கேட்கிறதுக்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகேரின் வீட்டிலே இருக்கிறான். பிதா கேட்கிறாரு, உடன்படிக்கையை பார்த்து கேட்குது. என்ன கேட்குது? இந்த உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்குது. கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவன் லோதேபாரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்துல கை பிடிச்சவங்க, நீங்க லோதேபாரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா தரித்திரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வறுமையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, குப்பமேட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா தைரியமா தாவீது கிட்ட போலாம். தாவீதுங்கிறவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அப்போ தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகேரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சொல்லுங்க, பிதா என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருந்து அழைக்கிறார். சொல்லுங்க, ஏசு என்ன பண்றாரு? எங்கிருந்து அழைக்கிறாரு? இவர் ராஜ அரண்மனையில் இருந்து, அப்பா லோதேபாரில் இருந்து வந்திருப்பா. லோதேபாரில் இருந்து எப்படி யோசேப்பு யாக்கோப கூப்பிடுறாரு, வா, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, நீ அந்த பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு எகிப்துல பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கிறது. எகிப்துல கர்த்தர் என்ன மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். எகிப்தினுடைய சகல மேன்மையும் மகிமையும் இப்ப ஏன் கையில் இருக்குதுன்னு யோசேப்பு சொன்னார். அல்லேலூயா. அதே மாதிரி இப்போ தாவீது சொல்றாரு, அவன் லோதேபாரில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, குப்பமேட்டில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, தரித்திரத்தில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. அவனுடைய பிறப்பே ராஜ பிறப்பு. அல்லேலூயா. என்ன விஷயம்? பல வருஷமா இவனுக்கு தெரியல. தாவீது கொன்றுவாங்கிறது மட்டும்தான் இவனுக்கு தெரியுது. நம்ம தைரியமா தேவன் இடத்துல போனோம்னா கர்த்தர் என்ன பண்ணி வர நம்மள? பழைய ஏற்பாட்டினுடைய பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுது? மகா பரிசுத்தலத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சினா அவுட் நீ அப்படிங்குது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது? இல்லப்பா, உனக்காக உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு, திரை என்ன ஆயிருச்சு? கிழிக்கப்பட்டுருச்சு. இப்ப நீ தைரியமா என்ன பண்ணலாம்?
தாவீதாக இருக்கிற பிதாவின் இடத்துல தைரியமா போலாம். இந்த உடன்படிக்கை பேசுது பேசுது பேசுது, யாருமே காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல. நாங்கள் அங்க என்ன பண்றோம், லோதேபார்லயே நாங்க இருந்துக்கிறோம், லோவ்லயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிதாவின் அழைப்பு என்ன? நீ லோதேபாரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஐதர்பாரில் இருக்க வேண்டிய ஆளு, அதனால நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிடுது. இப்ப பாருங்க அடுத்த வசனம் சொல்லுங்க. சவுலின் குமாரனாகி யோனாத்தானின் மகன் மோபி பேச தாவீதின் இடத்துல வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. நினைச்சிட்டான் அவ்வளவுதான், நம்மள ஆள் என்ன பண்ணிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு, நம்மளை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க, சிறை சேதம் பண்ண போறாங்க அப்படின்னு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி இவன் வாழ்க்கைய வீணா போச்சு. எபிரேயர் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருங்கள், நீங்கள் தைரியமாய் பிதாவின் இடத்திலே கிட்டி சேருங்கள். பிதாவை எப்படி பார்த்து காமிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப கொடூரம் உள்ளவராக காமிச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு ஆளுகள் எல்லாமே அப்படித்தான். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லவராக காமிச்சிருக்கிறார் பிதாவை. மற்ற ஆளுகள் எல்லாமே அடிக்கிறவரா, குத்துறவரா, அக்னியை இறக்குறவரா, எலியா மாதிரி செஞ்சிடலாமான்றவரேங்கிறாங்க. ஏசுநாதர்கிட்டயே வந்து ஏசுநாதர் கோபம் வந்துருச்சு. ஏய், நீ எந்த ஆவி உடையவன் தெரியுமா? நீ எலியாவின் ஆவி உடையவன் அல்ல, என்னுடைய ஆவி உடையவன் சொல்லிட்டாரு. என்ன சொல்ல வர்றாரு? பிதாவை அப்படி காட்டக்கூடாதுரா, பிதாவை சிலுவையில தூக்கி அடிச்சாலும் அவர் பொறுமையா அன்பா உன்னை இவ்வளவா நேசிக்கிறவரான அவரை காட்டணும். அல்லேலூயா. அப்ப எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள், நான் ஒருத்தரே பிதாவை முழுமையாய் காட்டக்கூடியவர்னு சொல்லி இயேசு சொன்னார். அல்லேலூயா. இப்ப பிதாவை தாவீத இவன் எப்படி பார்க்கறான்னா, நம்மளை கொன்றுவாருங்கிற மாதிரி தான் பார்க்கறான். சவுலின் குமாரனாகி யோனாத்தின் மகன் மோபி பேச தாவீதின் இடத்துல வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனாத்தா நிமித்தம், சொல்லுங்க யார் நிமித்தம்? நீ முகங்குப்புற விழுந்துட்ட அதன் நிமித்தம். அப்படியா? நீ கண்ணீர் வடிச்சிட்ட அதன் நிமித்தம். அப்படியா? இல்ல, உன் தகப்பனாகி யோனாத்தான் நிமித்தம். நான் உன் தகப்பனாகி யோனாத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய கிறிஸ்துவோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். ரத்தத்துல செஞ்சிருக்கிறார் அவரு. அவன் நிமித்தம் நான் என்ன செய்ய போறேன்? நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. கையை தட்டுங்க. ரெஸ்டோர் பண்றார். அல்லேலூயா. 2 காரியத்தை சொன்னேன், ரெஸ்டோர், இன்னொன்னு என்ன, புது வருஷத்தன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணுவாரு, ரிவைவல் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? யாக்கோபுக்குள்ள அந்த ஆவி உயிர்த்த போது ரிவைவல். இன்னைக்கு மேவி போசத்துக்கு ஒரு ரெஸ்டோர். அல்லேலூயா. என்ன, எதனால இந்த ரெஸ்டோர்? உடன்படிக்கை பத்தி அவனுக்கு தெரிய வருது. உன் தகப்பனாகி சவுல் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில், கையை தட்டுங்க, ராஜபந்தி உனக்காக காத்துட்டு இருக்குது. குப்பமேட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றவன் இல்ல, நீ ராஜாவோடு சரிக்கு சமமா தாவீதோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ஆளு. அல்லேலூயா. நாம யாரு? உன்னதத்துல கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறோங்கிறத கொஞ்சமாவது கற்பனை பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது, கையை பிடிச்சி கேட்கிறேன், உங்க கை ஒரு 10 நிமிஷமாவது நீங்க இயேசுவோடு கூட உட்கார்ந்துருக்கிறீங்கிறத கற்பனை பண்ணுங்க. எதுக்கு கற்பனை திறனை கொடுத்துருக்காரு தெரியுமா? கண்ட கருமாந்திரத்தை கற்பனை பண்றதுக்கு இல்ல, நீங்க கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறீங்க. அவர் ராஜாவா உட்கார்ந்துருக்காரு, நீங்க ராஜாத்தியா உட்கார்ந்துருக்கிறீங்க. நித்தமும் அவர் உங்களையே பார்த்து ரசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்க மேலேயே விழுந்துட்டு இருக்கு. ஆனா உங்க மனசு என்ன ஆயிடுச்சு? இன்னும் இந்த புது பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்கல்ல, அல்லேலூயா, பொண்ணை இவன் ரொம்ப நேசிச்சிருப்பார், பொண்ணவே பார்த்துருப்பான் மாப்பிள்ளை. ஆனா பொண்ணுடைய மனசுல, எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு போறேனே, சொந்த வீட்டு விட்டு போறேனே,
என் குடும்பத்தை விட்டு போறனே, இதோடைய மனசு. இன்னைக்கு சபையுடைய மனசு அப்படித்தான் இருக்குது. இந்த உலகம், இந்த லோதேபார், இந்த வீடு, இந்த நிலம், இதையே நடச்சிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. உன்னதத்துல அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறோம், அதை நினைங்க. அல்லேலூயா. இப்போதைக்கு இஸ்ரவேல்ல பஞ்சம்தான், எகிப்துல பரிபூர்ண நன்மை இருக்குது. யோசேப் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளுக்கு இஸ்ரேல். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளுக்கு பரலோகம். இயேசுநாதர் பரலோகத்துல இருந்தா பரலோகம். இயேசுநாதரே அந்த இடத்த காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டாருன்னா இங்கதான், இதுதான் பரலோகம் நம்மளுக்கு. உனக்கு பரலோகம் முக்கியமா, பரலோகத்துல இருக்கிற ராஜா முக்கியமா? இயேசு முக்கியமா, பரலோகம் முக்கியமா? மாட்டிட்டீங்க. இயேசுதான் முக்கியம். அது மாதிரி 1000 பரலோகத்தை அவரால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. நம்மளால என்ன சொல்லிக்கிட்டா, பரலோகம் தான் நம்மளுக்கு முக்கியம். விட்டா இயேசுநாதரை விட்டுட்டு பரலோகத்தை பிடிச்சுக்குவாங்க. சொல்லுங்க, பரலோகம் முக்கியம் இல்ல, இயேசுநாதர் தான் முக்கியம். ராஜா எங்க இருந்தாலும் ராஜா தான். கூஜா எங்க இருந்தாலும் கூஜா தான். ராஜா எங்க இருந்தாலும் ராஜா தான். சொல்லுங்க பக்கத்துல, ராஜா எங்க இருந்தாலும் அவர் ராஜா தான். கூஜா எங்க இருந்தாலும் கூஜா தான். கூஜா ராஜாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா அது ராஜா ஆயிட முடியுமா? அது கூஜா தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை கனம் பண்ணி இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு ராஜாத்தியை போல உங்களை அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். எப்படி அலங்கரிச்சிருக்கிறாரா? மகிமையினால முடி சூட்டிருக்கிறார். உங்க கிரீடம் எல்லாம் மகிமையின் கிரீடம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்குது. கற்பனை பண்றீங்களா? காலில் எழுந்திரிச்சு அப்படியே தலை சீவும் போது என் மேல ஒரு கிரீடம் இருக்குது. ஆரோன் ஒவ்வொரு முறையும் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் என் தலை மேல இருக்குதுங்கிறத நினைப்போடே இருந்தான். அதனாலதான் தைரியம் என்ன பண்ணா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்தலத்துக்குள்ள அவனால போக முடிஞ்சது. ஒவ்வொரு நினைப்பு எப்படி இருக்கணும்? என் தலையில ஒரு கிரீடம் இருக்குது. தலையில தலகணம் இருக்கக்கூடாது, அது உலகத்துக்கு இருக்குது. நம்ம தலையில ஒரு கணம் இருக்குது. என்ன கணம்? கிரீடம், அபிஷேக தைலங்கிற கிரீடம். இதை சுமந்துட்டு அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. பிசாசு ஆடுங்களை பார்த்து. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு. என்ன ட்ரெஸ்ஸா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினார். மகிமையின் கிரீடம், ஹானரபிள் கிரீடம் எல்லாமே உங்க தலைமையில் இருக்குது. ஆனா உங்களை தரிக்கும் போது, உங்களுக்கு ட்ரெஸ் போடும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரமா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 3:27 என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். யாரை தரிச்சிருக்கிறோமா? கிறிஸ்துவ போட்டிருக்கிறோம். எப்படி யாக்கோபு ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரோ அதே மாதிரி இப்ப வல்லமையை தரிச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க, எலும்பு எலும்பு சியோனே, எப்படி வல்லமை தரிக்கா? அப்படியா? அப்படி இல்லை, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யுங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் செய்யுங்க, தப்பு இல்லை. வல்லமையை தரிச்சிருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நீங்க கையை தட்டும் போது மட்டும்தான் தரிச்சிருக்கிறீங்களா? இல்ல, அவரே நம்மள, தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 3:3 அவர் என்ன சொல்றாரு? யுவர் க்ளோரி கவர் மீ கண்டினியூலி. அதாவது தொடர்ந்து உங்களுடைய மகிமையானது என்னை மூடிட்டே இருக்குதுங்கிறான். அவனுடைய நினைப்பல் என்ன? அவருடைய மகிமையினால நான் மூடப்பட்டிருக்கிறேன். இல்லைன்னா தைரியமா ஒரு 17 வயசு பையன் கோலியாத்தை பார்த்து நின்று தைரியமா, அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லை, தைரியமா நின்று அவனை அடிக்கிறேங்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு, கர்த்தர் என்ன மகிமையினால கவர் பண்ணியிருக்கிறாரு, கேடகத்தால கவர் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பா என் தலைதான் உயரும். எப்ப பாடுங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எப்ப தலை நிமிர்ந்து தெரியுமா? மேவி பேசத்துடைய தலை எப்ப நிமிர்ந்து தெரியுமா? தாவீதுடைய சமூகத்துக்கு வந்தபோது.
தாவீதுடைய சமூகத்துக்கு வர வச்சது யாரு தெரியுமா? சீபாங்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் ரத்தம், இந்த உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவோடு செஞ்ச உடன்படிக்கை, அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை புசித்து பானம் பண்ண வந்திருக்கிற உங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னன்னு தெரியணும். எதுக்கு அந்த சாராம்சம்? உங்களை மகிமைப்படுத்தி, உங்களை கனப்படுத்தி, உங்களை அவரு பக்கத்துல உட்கார வைக்கும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காருங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ராஜா கேட்கிறார் ஆமான பார்த்து. ஆமான் சொல்றான், ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் எப்படி இருக்கும்னா, ராஜா போட்டிருக்கிற கிரீடத்தை அவனுக்கு கொடுத்துடணும். எவனிங்க ஆசை போறங்க அவனுக்கு. அவன் என்ன நினைச்சிட்டான்? ராஜா என்னத்தான் கனம் பண்ண போறாரு. ஆமான்ங்கிறவன் பிசாசு என்ன நினைக்கிறான்? ராஜா நம்மளை தவிர யார் கனம் பண்ண போறாரு? ஆண்டவரே, ராஜாவே, நீர் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் உம்முடைய, நீ கனம் பண்ணோன்னு எப்படி கனம் பண்ணணும் தெரியுமா? உங்க கிரீடத்தை எடுத்து அவனுக்கு போட்டு விடணும். அப்புறம் நீங்க போட்டிருக்கிற அதே வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு விடணும். அப்புறம் நீங்க ஏறுகிற அதே ராஜ குதிரை அவனுக்கு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. இதுல ஒன்னும் கூட மிஸ் ஆகக்கூடாது. ராஜா சொல்லிட்டார், அரண்மனையின் முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு சொன்னபடி சீக்கிரம் போய் செய்யினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு உங்களை கீழான நிலைமை கொண்டு போய் உங்களை ஒண்ணுமில்லாம பண்ணோன்னு நினைச்சிருந்தாலும் அவன் வாயிலே வரும். அல்லேலூயா. அவனே எடுத்து கொடுப்பான். கர்த்தருக்கு அவனே எடுத்து கொடுப்பான். நீங்கள் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மொர்தெகாய் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாய், ராஜவஸ்திரம் தரித்தவனாய், ராஜ கிரீடம் தரித்தவனாய், ராஜாவுடைய குதிரையில பவனி வந்தான். ஆமானே முன்னாடி போய் சொல்றான், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். பிசாசு உங்களுக்கு ஊழியம் செய்யும். கையத்தட்டை. கர்த்தருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நீங்கள் முடிசூட்டப்பட்டிருப்பீர்களானால் பிசாசு உங்களுக்கு முன்னாடி போய் ஊழியம் பண்ணும், உங்களுடைய வழியை செவ்வ பண்ணும். புதுசர்களை கேட்கறக்கு ஆமான் அதுதான் செஞ்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் ரட்சிப்பை நம்மளுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார்கள். பவுலுடைய வார்த்தையை கேளுங்கள், பர்னபாவுடைய வார்த்தையை கேளுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள் சொல்லி குறி சொல்ற பொம்பளை சொல்லிட்டே இருந்தாள் தினம். அல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் பவுல் முடிசூடப்பட்டிருந்தார். பவுலுக்காக பிசாசு கூட வேலை செய்து. அல்லேலூயா. நாம் என்ன சொல்றோம்? பிசாசு நம்மள, பிசாசு உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். மேவிபோசேத் தெரிஞ்சது பாருங்க. இப்ப ராஜாவுடைய பந்தியில போய் அவன் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். தாவீது சொல்றாரு, நித்தமும் என் பந்தியில என் பக்கத்துல மேவிபோசேத் அமர வேண்டும். பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், நித்தமும் சதா காலமும் என் குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவோடு கூட அவருடைய சபையா இருக்கிற சரீரமா இருக்கிற நீங்களும் வந்து அமருங்கன்னு சொல்லி பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருக்கு சமமா நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. கையை தட்டி. ஒரு ராஜா கனம் பண்றது மனுஷனுக்கே அவ்விதம் செய்யப்படுமானால், ராஜா தனக்குரிய எல்லாத்தையுமே கொடுத்து கனம் பண்றாருன்னா நம்ம ராஜா சும்மா விடுவாரா? அல்லேலூயா. என்னையே உனக்கு கொடுத்துட்டேங்கிறார் ஏசு ராஜா. எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடி சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். உடன்படிக்கையின் சாராம்சம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அவர் உங்களோடு செஞ்ச உடன்படிக்கை சாதாரணமானதல்ல. அவர் உடன்படிக்கையில உண்மையுள்ளவர். தான் விளம்பினதை மாற்ற மாட்டார். அவருடைய உடன்படிக்கையை மீறவும் மாட்டார். உன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். சகலமும் உன்னுடைய பாதத்துக்கு கீழ் இருக்குது. அது மேல உனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா, நம்ம தியானிச்ச வார்த்தைக்கு நேரா நம்முடைய மனசை செலுத்துங்க. லோதேபார்ல குடியிருக்கிற ஆள் கிடையாது நீங்க. ஐ தர்பார்ல தாவீதோடு கூட ராஜபந்தியில் அமர வேண்டிய ஆள். சீபாங்கிற உடன்படிக்கை தாவீதுக்கும் மேவிபோசேத்துக்கும் இடையில சீபாங்கிற உடன்படிக்கை பேசுச்சு. பிதாவாகி தேவனுக்கும் நமக்கும் இடையில
இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தம் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. நீ என் பக்கத்துல அமர வேண்டிய ஆள். உன்னை என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற. கண்ணை திறந்து பாரு. பவுலுடைய ஒரே ஜெபம், இன்னும் வல்லமை, இன்னும் மகிமை, இன்னும் உம்முடைய பலன், இன்னும் வரங்கள், இன்னும் கனிகள் அல்ல. பவுலுடைய ஜெபம் அது கிடையாது. பவுலுடைய ஜெபம், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். உங்க கண் இப்பொழுது திறக்கப்படட்டும். நீங்கள் உன்னதத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். சாதாரணமானவர்களாய் அல்ல, பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்துல ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க சொன்ன எல்லாம் கீழ்ப்படியும். நீங்க சொன்ன சத்துரு கீழ்ப்படியும். நீங்க சொன்ன நோய் கீழ்ப்படியும். நீங்க சொன்ன பேய் கீழ்ப்படியும். நீங்க எழும்பி நின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாய் அமையும். எல்லா பாதகமான சூழ்நிலைகளும் சாதகமாய் அமையக்கூடிய ராஜரீக வார்த்தையை கர்த்தர் உங்கள் நாவிலே வைக்கிறார். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீங்க வார்த்தையை, தேவ வார்த்தையை எடுத்து உபயோகிக்கும் போது ஒரு விசேஷித்த அதிகாரமும் வல்லமையும் உங்களிலிருந்து புறப்பட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை அது தலைகீழாய் மாற்றும் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை கொடுக்கிற கனமான சத்தியம். மகிமையினாலும் கனத்தினாலும் இவ்விதமாய் அல்லவா உங்களை முடிசூட்டி வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லீத்பரா கிளப்ரஹான் தனமாஷே லக்டரோ கிளப்ரதீன்னிமே மெரிசே லக்டரா கடரப உஷென்டரப உரதந்தரபலபர. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு அவருடைய புது உடன்படிக்கைக்குள்ள நுழைவோம். உடன்படிக்கையை பத்தி தெரிஞ்சுக்குங்க. தாவீது கிட்ட வந்துருங்க. பிதாவாகிய தேவனிடத்துல வந்துருங்க. உங்களுடைய யோனாத்தான் கிறிஸ்து. அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பிதாவோடு கூட. என் ரத்தத்தினால நான் இவங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் பிதாவே, எனக்குரிய எல்லா மகிமையும் நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் பிதாவே, இவங்களை நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லி பிதாவினிடத்துல, தாவீதினிடத்துல யோனாத்தான் ஒப்பு கொடுத்தது போல கிறிஸ்து நம்மை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்.